அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். ஒரு கிரிக்கெட் நியூஸோட இந்த வீடியோவை வந்து சுருக்கமாக அனுப்பிடுறேன். நேற்றைய நாள் வந்து இந்திய அணி வந்து 3ஆம் நாளே வந்து டெஸ்ட் மேட்சில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அது சம்பந்தமான விடயங்களை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. வீடியோ செய்யறதுக்கு ஒரு சில சூழ்நிலைகள் வந்து அமையதில்லை. வந்து இந்த இடத்துலேயே வந்து வீடியோ செய்ய வேண்டியிருக்குது. அது எங்களுக்கு ஏற்ற சூழலை வந்து பயன்படுத்தி கொள்ளணும்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த இடம் எனக்கு கிடைச்சிருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த வீடியோ வந்து போடுறேன். அதாவது நேற்றைய நாள் 3ஆம் நாள் இந்திய அணி வந்து இன்னிங்ஸாலையும் பெரிய ஒரு ஓட்டங்களாலையும் வின் பண்ணியிருக்குது. அகமதாபாத் கிரவுண்டில் நடந்த இந்த மேட்சில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று பொஸ்பெட்டிங் செய்கிறாங்க. வெஸ்ட் இண்டீஸ் டீம் வந்து 162 ஓட்டங்களுக்குள்ள அனைத்து விக்கெட்டுகளையும் அளவுக்குறாங்க. வெஸ்ட் இண்டீஸ் டீமை பொறுத்த வரைக்கும் நல்ல டீம் தான். ஆனால் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அவங்களோட பேட்டிங் பவுலிங் அவ்வளோத்துக்கும் இல்லை. வெஸ்ட் இண்டீஸ் அணியில் இப்போ இருக்கிற பிளேயர்ஸில் சாய் ஹோப் ஒரு ஆள் தான் அந்த அணியை வந்து கொஞ்சம் கொண்டு போகிறேன். ரெண்டாவது நேற்றைய நாள் வந்து சாய் ஹோப் வந்து அவ்வளோ சோபிக்கல. 26 ஓட்டங்களுக்கு ஆட்டம் இழக்கிறார். இது மாத்திரமில்லாமல் அணித்தலைவர் சேஸ் வந்து 24 ஓட்டங்கள் மாத்திரமே பெறாரு. இந்திய அணியில பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான முறையில் அனைத்து வீரர்களும் வந்து பந்து வீச்சிருந்தனர். பும்ரா வந்து 3 விக்கெட்டுகளையும், சிராஜ் வந்து 4 விக்கெட்டுகளையும், இது மாத்திரமில்லாமல் குல்தீப் யாதவ் வந்து 2 விக்கெட்டுகளையும் வந்து கைப்பற்றாங்க. பதிலுக்கு துருப்படுத்தாடிய இந்திய அணி வந்து 448 ஓட்டங்களை வந்து பெறாங்க. நேற்றைய நாள் வந்து 3 வீரர்கள் வந்து மிக சிறப்பான முறையில் வந்து தமது சதங்களை வந்து பெற்றிருந்தனர். இந்த இன்னிங்ஸில் வந்து KL ராகுல் தன்னுடைய 11வது சதத்தை வந்து அடிச்சிருந்தாரு. இது மாத்திரமில்லாமல் ஜூரியல் வந்து தன்னுடைய கன்னிச்சதம், அதாவது முதல் சதத்தை வந்து நேற்று நடந்த போட்டிகளை வந்து பெற்றிருந்தாரு. இது மாத்திரமில்லாமல் ரவீந்திர ஜடேஜா 6வது சதம். ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், விராட் கோலியா இருக்கட்டும், இருவருமே டெஸ்ட் மேட்ச்ல இருந்து ஓய்வு எடுத்துட்டாங்க. இப்போ ஜடேஜாவுக்கு வந்து முழு பொறுப்பும் வந்து அவங்களோட ஜெனரேஷன், அதாவது அவங்களோட வயசிலேயே கொண்ட ஜடேஜா வந்து முழு பொறுப்பையும் இந்த இடத்துல ஏற்று, வைஸ் கேப்டன் தான் என்றாலும் ஒரு மூத்த வீரரா அந்த முழு பொறுப்பையும் ஏற்று மிக சிறப்பான முறையில் நேற்றைய நாள் வந்து துருப்படுத்த ஆடி இருந்தார். ஜடேஜாவை பற்றி சொல்ல தேவையில்லை. மிக சிறந்த ஒரு களத்திறப்பாளர், சிறந்த பந்து வீச்சாளர். இது மாத்திரமில்லாமல் சூழ்நிலைக்கு ஏற்ப ஆடக்கூடிய ஒரு சிறந்த துருப்பாட்ட வீரர். அப்போ ஜடேஜாவும் வந்து நேற்றைய நாள் வந்து தன்னுடைய சதத்தை வந்து பெற்றிருந்தார். 448 ஓட்டங்களோட 5 விக்கெட்டுகளை இழந்து இந்திய அணி வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. திருப்பி மீண்டும் வந்து வெஸ்ட் இண்டீஸ் டீம் வந்து பேட்டிங் செஞ்சு அனைத்து விக்கெட்டுகளையும் வந்து இழக்கிறாங்க. இதில் வந்து பெரிய அளவில் யாரும் சோபிக்கல. கிரேவிஸ் என்ற வீரர் வந்து 25 ஓட்டங்களை வந்து பெற்றுக் கொடுத்தார். செகண்ட் இன்னிங்ஸில் இந்திய அணியின் பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் சிராஜ் வந்து 3 இலக்குகளையும், ரவீந்திர ஜடேஜா தன்னுடைய பங்குக்கு சதம் அடித்து மீண்டும் ஒரு தடவை தன்னுடைய போலிங்கை நிரூபிச்சிருக்கிறாரு. 4 விக்கெட்டுகளையும் வந்து வீழ்த்திருந்தார். இது மாத்திரமல்லாமல் குல்தீப் யாதவ் வந்து 2 விக்கெட்டுகளை வந்து வீழ்த்திருந்தார். இந்திய அணியின் பந்து வீச்சு, துடுப்படுத்தாட்டம் மிக சிறப்பான முறையில் அமைஞ்சதால இன்னிங்ஸாலே 140 ஓட்டங்களாலையும் வந்து இந்திய அணி வந்து இந்த அகமதாபாத்ல நடந்து இந்த போட்டியில வந்து வெற்றி பெறாங்க. ஒரு ஜடேஜாவை தவிர மிச்ச எல்லாருமே வந்து இளம் கிரிக்கெட் கூட்டணி என்று தான் சொல்லணும். எல்லாருக்குமே வந்து அவ்வளவுக்கு பெரிய வயசு இல்லை. ஜடேஜா, பும்ரா, சிராஜ், குல்தீப் யாதவ் இவங்களை விட மற்றவங்களை பார்த்தா அவ்வளவு பெரிய வயது இல்லை. எல்லாருமே இளம் வீரர்கள் வந்து இந்த வீரர்களும் வந்து அனைவருமே வந்து தம்முடைய பொறுப்புகளை உணர்ந்து துருப்படுத்தாடி பந்து வீசி மிக சிறப்பான முறையில் வந்து செயற்பட்டனர். ஆனால் சாய் சுதர்சனுக்கு கொடுக்குற வாய்ப்பு எல்லாத்தையுமே சாய் சுதர்சன் வந்து தேவையில்லாமல் வீணடிக்கிறாருன்னு தான் சொல்லணும். இப்படியே போய்கொண்டிருந்தா சாய் சுதர்சனை வந்து அணியில இருந்து தூக்க வேண்டிய நிலைமை வரும். அந்த வாய்ப்பு வந்து ஜெகதீசனுக்கு போகலாம், அல்லது வெளியில் இருக்கிற ஏதோ ஒரு வீரருக்கு வந்து அந்த வாய்ப்பு வந்து போகலாம். நான் முதலே சொன்ன மாதிரி இந்த அபிமன்யு ஈஸ்வரனை வந்து இந்திய அணி வந்து ஏன் செலக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. லிஸ்டே போட்டியாக இருக்கட்டும், முதல் தர போட்டியாக இருக்கட்டும், எல்லா மேட்சிலுமே நிறைய மேட்ச் விளையாடி தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை காட்டி கொண்டு வந்தார். இது மாத்திரமல்ல இந்திய அணியில வந்து 15 வீரர்களுக்கு உட்பட்ட அந்த அணியிலே வந்து இடம் கிடைத்தது போன முறை நடந்த இதிலே வந்து. ஆனால் அபிமன்யு ஈஸ்வரனுக்குரிய ஒரு வாய்ப்பு, அதாவது ஒரு அறிமுக போட்டி கூடி கிடைக்கல, ஒரு வாய்ப்பு கூட கிடைக்காம அபிமன்யு ஈஸ்வரன் வந்து தன்னுடைய வாய்ப்புகளையும் வாழ்க்கையும் வந்து இழந்துட்டார். ஸோ இப்படியான இடத்துல வந்து சாய் சுதர்சன், அதாவது IPL பார்த்து தான் இந்திய நிர்வாகம் வந்து டெஸ்ட் மேட்சை தெரிவு செய்கிறாங்களோ தெரியல. சாய் சுதர்சனுக்கு இப்படியான வாய்ப்புகளையும் கொடுத்து அதை வந்து சாய் சுதர்சன் வீணடிக்கிறதான் இப்போ வந்து சரியான கவலையாக இருக்குது. ஆனால் இந்திய அணி ஒரு பெரிய ஒரு வெற்றியை பெற்றுட்டாங்க. ரெண்டாலும் இந்திய அணிக்கு வந்து ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த வீடியோ வந்து இதோட வந்து நான் நிப்பாட்டுறேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.